உண்மையை சொல்ல வந்த வாராகியை எக்காரணம் கொண்டும் நீ தவிர்த்து விடாதே. இப்பொழுது உனக்கு மிக பெரும் ஆச்சரியம் காத்து கொண்டு இருக்கின்றது. நீ எது என்னிடம் கேட்டாயோ அதை தருவதென்று முடிவெடுத்து விட்டேன். ஆனால் உன்னை சுற்றி நடக்கும் செயல்களால் நீ திக்கற்று திசையற்று குழப்பமாக இருந்து கொண்டு இருந்தாய். என்ன நடக்கப் போகிறது என்று தெரியாமல் உன் மனம் குளிர்ந்து கொண்டே இருந்தாய். ஏனென்றால் அடுத்து என்ன நடக்கும் என்று யாருக்குமே தெரியாத அளவிற்குத்தான் இங்கு விசித்திரமாக நடந்து கொண்டு இருக்கின்றது என்று நீயாகவே ஒரு முடிவு எடுப்பதை அங்கு கட்டுப்படுத்தி கொண்டு இருக்கின்றார். ஏனென்றால் நம்மை சுற்றி நடக்கின்ற விஷயத்திற்கு யார் காரணம் என்று தெரிந்தால்தானே அது நமக்கு நல்லதா கெட்டதா என்று தெரிய வரும். அப்போது தானே அதற்கு ஏற்றவாறு நம் முடிவினை நாம் எடுக்க முடியும் என்று உன் மனம் அச்சப்பட்டு கொண்டு இருக்கின்றது. அது வேறு யாரும் இல்லை, என் தங்க பிள்ளையே. சமீபத்தில் இறந்து போன உன் ஆத்மாதான் உனக்கான நல்லதை பார்த்து பார்த்து செய்து கொண்டு இருக்கின்றது. உன் இரத்த உறவான அந்த ஆத்மாதான் உன் வாழ்க்கையை எப்படியாவது மீட்டெடுக்க வேண்டும் என்று இங்கு குறியாக தவித்து கொண்டிருக்கிறார். அவரையே நீ இங்கு சில சமயத்தில் சந்தேகப்பட்டு வெளியே தள்ளியிருக்கின்றாய் என்று எனக்கு தெரியும். ஆனால் அவர்கள் எந்த கபடமும் இல்லாமல் உன் வாழ்க்கையை மாற்றிவிப்பதற்காக வந்து கொண்டு இருக்கின்றார் என்றுதான் எனக்கு புரிகிறது. ஏதோ நினைத்து கொண்டு ஏதேதோ பெற்றுக்கொண்டும் இழந்து கொண்டும் அங்கு என்ன பேசுவது என்று கூட தெரியாமல் உன் மனம் தவிர்த்து கொண்டு இருக்கின்றாய். அந்த மிக பெரும் மாற்றம் என்பது உன்னுள் இருக்கின்றது தான். ஆனால் உன் பிரச்சனையை மட்டுமே நினைத்து கொண்டு இருந்தால் வருகின்றதை நினைத்து எப்பொழுது நீ தெளிவடைவாய்? உன்னை சுற்றி இருக்கும் அந்த விஷயம் ஆனது உனக்கு நல்லதை செய்வதற்குத்தான் வந்திருக்கின்றது. ஏனென்றால் சதா நேரமும் உன் கூட இருந்த அந்த ஆன்மா உன்னை பற்றி மட்டும்தான் யோசித்து கொண்டு இருக்கிறது. உன் நல்லது எது என்று மட்டும்தான் யோசித்து கொண்டு இருக்கின்றது. உனக்கு எதை எப்படி செய்ய வேண்டும் என்பதைத்தான் யோசித்து கொண்டு இருக்கின்றது. அப்படி இருக்கும் என் பிள்ளையே, உன்னை ஏமாற்றும் எண்ணம் கிடையவே கிடையாது. வாழ்க்கையில் எத்தனையோ பேரை கடந்து வந்து இருக்கின்றார். அவர்களை எல்லாம் தாண்டி இப்பொழுது நீ ஜெயிக்கப் போகிறாய் என்றால் கடந்து போனவர்கள் சில சமயத்தில் விட்டு போனவர்களாக இருந்து கொண்டு இருக்கின்றார்கள். நீயோ விட்டு போனவர்களை நினைத்து மனம் வருந்திக் கொண்டு இருக்கின்றாய். நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடந்து கொண்டு இருக்கின்றது? நாம் நல்லது மட்டும்தானே செய்கிறோம், நன்மையான காரியத்தை மட்டும்தானே செய்து கொண்டு இருக்கின்றோம் என்று. அப்படி இருக்கும் பட்சத்திலே எதற்காக கண்ணின் மணியே உன் வாழ்க்கை இழந்து விட்டது போல் தவிக்கின்றாய்? அடிமேல் அடி விழுந்தால் அதையும் எழுந்து நின்று கம்பீரத்தோடு உனக்கான செயலை செய்வதற்கு இந்த வாராகி மனவலிமையும் தைரியத்தையும் தர வந்து இருக்கும் போது நீ யாருமே இல்லை என்று நீ கவலைப்பட்டு கொண்டு இருக்காதே. எந்த ஒன்று உனக்கானதாக வர வேண்டும் என்று நினைத்தாயோ அதற்காக முழு முயற்சியோடு செயல்பட்டு கொண்டு இரு. எந்த ஒன்று உன் வெற்றியை தடுப்பதாக இருக்கிறது என்று நினைக்கிறாயோ அதனிடத்தில் இருந்து நகர்ந்து கொண்டே இரு. உன் வாழ்க்கை வாழ்வதற்குத்தான். அந்த வாழ்க்கை முழுவதும் நான் உன் கூட வருவதற்கு தயாராக இருந்து கொண்டு இருக்கும் போது நீ எதை நினைத்தும் யாரை நினைத்தும் கலங்கவும் வேண்டாம், கவலைப்படவும் வேண்டாம். வெற்றிக்காக என் பிள்ளைகள் காத்து கொண்டு இருக்கும் போது அந்த வெற்றியே நிலை தடுமாறி விடுமோ என்று எண்ணி விடாதே. நீ எப்படி நேர்மறையான எண்ணத்தோடும் நேர்மறையான செயலோடும் இங்கு வந்து கொண்டு இருக்கின்றாயோ அந்த நேர்மறையான செயலை நான் நடத்தி வைப்பதற்கு உன் இரத்த உறவான அந்த ஆத்மாவை அங்கு உதவி செய்யத்தான் போகிறார். உன் மனதில் இருப்பது இதுவாகத்தான் இருக்கும், அதுவாகத்தான் இருக்கும் என்று நான் யோசித்து செய்ய வைத்து கொண்டிருக்கின்றேன். அப்படி இருக்கும் பட்சத்தில் என் பிள்ளையே, உன்னை சுற்றி கெடுதல் நடக்கும் போது அதை நான் அனுமதிக்க மாட்டேன் என்பதை மட்டும் உணர்ந்து கொள். நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு என்னை வழிவந்து கொண்டிரு. உனக்காக யாரும் இல்லை என்று நினைத்து கொள்ளாதே. உன்னோடு உன் சேர்ந்து நான் கரம் பற்றி கொள்வதையும் நீ மறுத்தும் விடாதே. என் பிள்ளைகளை, நீ ஜெயிக்கின்ற கட்டத்திற்கு எட்டு இருக்கும் போது நீ இந்த நிலைமைக்குத்தான் இருந்து கொண்டு இருக்கின்றாய் என்று அறிந்துவிட்ட பிறகும் நான் ஏன் உன்னை அங்கு காப்பாற்றவில்லையோ என்று நினைக்காதே.
யார் சொன்னது காப்பாற்றவில்லை என்று? என் பிள்ளைகள் அதில் தத்தளித்து கொண்டு இருந்தாலும் இந்த அம்மாவை எப்படி மறக்காமல் இருந்து கொண்டு இருக்கின்றார்களோ அதுபோலத்தான் உன் கரத்தை பற்றுவதிலிருந்தும் நான் விலகிவிடப் போவதே இல்லை. இதோ உனக்கு நீச்சலை சொல்லி தந்து உன்னை நிரந்தரமாக கரை சேர்ப்பதற்குத்தான் இந்த வாராகி தாய் நான் வந்து இருக்கின்றேன். உன் மனதில் உள்ள ஆசையை என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு நீ நிம்மதியாக இரு. யார் என்ன சொன்னாலும் எதை பற்றியும் கலங்கிக் கொள்ளாதே. உன் வேலைகள் சரியாக நடந்து கொண்டு இருக்கின்றதா? உன் மகிழ்ச்சியை தருவதற்கு இங்கு யார் இருந்து கொண்டு இருக்கின்றார்கள் என்பதை மட்டும் உணர்ந்து கொள். உன் இரத்த உறவான ஆன்மா உனக்காகவே இங்கு செயல்பட்டு கொண்டு இருக்கின்றான். முன்னும் பின்னும் பாதுகாவலனாக இருந்து கொண்டு உன் வாழ்க்கையை வெற்றி பெற செய்வதற்கு உறுதுணையாக இருந்து கொண்டு இருக்கும்போது நீ ஏன் மறந்தும் மறுத்தும் கொண்டும் இருக்கின்றாய்? ஏன் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டது என்று நீ அவர்களை நினைத்து கலங்குவதை விட அவர்கள் உன்னை நினைத்து மட்டும்தான் கலங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். என் தங்கமே, உன்னை நான் எப்படியெல்லாம் ஆள வைக்க வேண்டும் என்று நினைத்தேனோ அப்படியெல்லாம் நான் வாழ்வதற்கான நிலையை உருவாக்கி கொண்டுதான் இருக்கின்றேன். மாற்றங்கள் தேடி, மகிழ்வான தருணத்தை தேடி உனக்கான பாதை தெளிவாக இருக்கும் பட்சத்தில் நீ இதற்கும் மனமருந்தவே வேண்டாம். நீ நினைக்கின்ற அளவுக்கு வேண்டுமென்றால் இப்பொழுது உன் சூழ்நிலை சாதகமாக இல்லாமல் இருந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் அதையும் தாண்டி ஜெயிக்க வைப்பது இந்த வாராகி என்பதை மட்டும் நீ மறந்தும் மறுத்தும் விடாதே. நீ எத்தனை சோகங்களுக்கு நடுவினிலே இந்த வாராகி தைரியமாக கரம் பற்றி இருக்கின்றாய். எத்தனை பிரச்சனைகளுக்கு நடுவினிலே உன் வாழ்க்கை சரியாக நடந்து கொண்டிருக்கின்றது. அதற்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? அந்த இரத்த உறவான ஆன்மாதான். அதனால தான் உன் வாழ்க்கை மாறிக்கொண்டே இருக்கின்றது. எந்த ஒன்று உனக்கானதாக இருக்க வேண்டும் என்று நினைத்தாயோ அந்த ஒன்றை உனக்கானதாக மாற்றுவதற்கு இந்த வாராகி தாயே அவரின் துணை கொண்டு வந்திருக்கும் போது நீயோ யாருமில்லை என்று எதிர்பார்த்து கொண்டு இருக்காதே. யாருமில்லை என்பதில் நீ உனக்கான உறுதியான தன்மையை பெற்றுக்கொள். என் தங்கமே, உன் தனிமை மட்டும்தான் முதல் நண்பன். அதில் இருக்கும்போது உன்னை யார் என்று நீ நிரூபித்து காட்டிக்கொண்டே இரு. எத்தனை சோகம் வந்தாலும் அத்தனைக்கும் இடையிலே உன் வாழ்க்கையை சரி பண்ணுவதற்கு இந்த வாராகி நான் வந்து இருக்கின்றேன். வருவதும் போவதுமாக இருந்து கொண்டு இருக்கின்றதே. நான் எதை பெறப் போகிறேன் என்று தெரியவில்லையே என்று உன் மனம் தளராதே. வருகின்ற சோதனைகளையும் வேதனைகளையும் தாண்டி இந்த தாய் இந்த இரத்த உறவான ஆன்மாவோடு சேர்ந்து உனக்கு நல்லதை செய்வதற்குத்தான் வந்து கொண்டு இருக்கின்றான். அவளும் உன்னை அங்கு பாதுகாப்பதற்கு துடித்து கொண்டு இருக்கும் போது, இரண்டு பெரும் உறவுகள் சென்று கொண்டு இருக்கும் போது இங்கு மகா சங்கமமே உருவாகி கொண்டு இருக்கின்றது. மங்கள நிகழ்வொன்றை நடத்தி உன வாழ்க்கையில் நல்லதே நம்பிக்கையான தருணத்தை தருவதற்கு இந்த வாராகியும் அந்த சுபகாரியத்தை நடத்தி தருவதற்கு உன் இரத்த உறவான ஆன்மாவும் வந்து கொண்டு இருக்கின்றார். இனி எதை நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருந்தாலும் அதை என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு அந்த வருத்தங்களை எல்லாம் போக்கிவிட்டு உன் வாழ்க்கையை நான் செழிப்பாக்கத்தான் வந்திருக்கின்றேன். என் தங்க பிள்ளையே, சோதனை என்று சோதனையோடு இருந்த காலங்கள் எல்லாம் முடிந்து விட்டது. இனி வருகின்ற காலத்தையாவது உனக்காக நீ வாழ கற்றுக்கொள். யார் ஒருவருக்காகவோ உன் வாழ்க்கையை இழந்து விட்டதெல்லாம் போதும். உன் வாழ்க்கையின் தேடல் எதுவென்றே நீ இப்பொழுது மறந்துவிட்டு கொண்டிருந்தாய். ஏனென்றால் மற்றவர்கள் இருக்கின்ற ஒரு நம்பிக்கையில், மற்றவர்கள் எல்லாம் எனக்காக செய்வார்கள் என்ற ஒரு அசட்டு தன்மையில் நான் சொல்வதை கவனமாக கேள். இங்கு அவரவர் வாழ்க்கையில் உயர்வதற்குத்தான் நம்மிடம் இப்படி பேசிக்கொண்டும் சொல்லிக்கொண்டும் இருக்கின்றார்கள். ஆனால் வரவே முடியாது என்று மட்டும் ஒற்றை காலோடு அந்த தீய எண்ணத்திற்கு நீ துணை போகாமல் இருந்து பார். நிச்சயம் மீண்டும் உன்னை அழைக்கப் போவதே கிடையாது. இரு மனதாக இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்று மட்டும் சொல்லிப்பார். சில விஷயங்கள் எங்கு நடக்க வேண்டுமோ அங்கு தானாகத்தான் நடக்கும். வருகின்ற சோதனை எல்லாம் நான் உப்பாட்ட முடியாது. இப்பொழுது என்ன வேண்டும் உனக்கு? நான் உன் வாழ்க்கையை வாழ்வதற்கான எல்லா சூழ்நிலையும் வேண்டும். அப்படித்தானே?
சூழ்நிலையை உனக்கு ஏற்றதாக மாற்றித்தர வந்திருக்கும் போது நீ யாரும் இல்லை என்று கலங்கிக் கொண்டு இருக்காதே, கவலைப்பட்டு கொண்டு இருக்காதே. தொலைவின் தேடல்கள் எல்லாம் முன்னருகில் இருந்த போது அங்கு தொலைக்கப்பட்டவைதான். தொலைத்துவிட்ட பிறகுதான் தெரிகிறது அது எவ்வளவு அழகானது என்று. அப்படித்தான் சில உறவுகளை தொலைத்து விட்டோம் என்று நினைக்காதே. அந்த உறவுகளையும் தாண்டி உனக்கானது உன்னிடத்தில் வந்து சேரத்தான் போகிறது. நம்பிக்கையோடு இரு. உனக்கு நல்லதை நான் நடத்தி தருவேன். வெற்றி உன்வசமாகத்தான் மாறும். நீ நினைத்ததை நான் பலிக்கச் செய்வேன். ஓம் வராகி தாயே போற்றி.